வாக்கில் நிறைய கடந்து செல்லலாம். இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வார்த்தையை நாம் வாசித்து இந்த நாளுடைய தியானத்துக்கு நேராக நாம் செல்லலாம். உபாகமம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். நான் உன்னபடினர் எல்லா ஜாதிகளை பார்க்கிறோம் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும், நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் என்றார். ஆமென். கண்களை ஜெபிப்போம். வார்த்தையாகிய தேவனே, எங்கள் மத்தியில் வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தியார்களும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம். திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. மீண்டும் ஒரு விசையாய் உங்களை பார்ப்பதற்கு தேவன் உதவி செய்தார். உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் தந்த நல்ல வாய்ப்புக்காக, வேலைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா. கடந்த நாட்களில் பெங்களூர் பட்டணத்திற்கு சென்று வர, பெங்களூர் மட்டும் இல்லை, இங்கெல்லாம் பெங்களூர். நான் பெங்களூர்லேருந்து திருப்பி மதுரை, மதுரையிலேருந்து திருநெல்வேலி, திருநெல்வேலியிலேருந்து திருப்பி திண்டுக்கல், திண்டுக்கல் டு திருப்பி பெங்களூர், பெங்களூர் டு திருப்பி திருச்சி. அது எப்படி இருக்கும் பாருங்க. அல்லேலூயா. ஏன்னா மீட்டிங்ஸ் அதிகம். பெங்களூரில் ஒரு நாள் மீட்டிங், திங்கட்கிழமை, செவ்வாய் புதன் திருநெல்வேலி மீட்டிங்கு. அப்புறம் அதுக்கடுத்து பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட காரியமாக ஒரு சிலராக பார்க்க வேண்டியது இருந்துச்சு. எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பமாக பெங்களூருக்கு போயிட்டு விடிய காலையில் 7 மணிக்கு வந்தனா. 7 மணிக்கு தான் பெங்களூரே ரீச் ஆனேன். திருப்பி 7 மணிக்கு ரீச் ஆகிட்டு போன உடனே சாப்பிட்டுட்டு திரும்பி 10 மணிக்கு கிளம்பி இங்கே வீட்டுக்கு வரதுக்கு எத்தனை மணி ஆச்சு? 8 மணி ஆச்சா? அந்த 9 மணி பஸ்ஸுக்கு தான் அம்மா வந்தாங்க. நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துட்டோம், அவ்வளோதான். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர்ஸ் ட்ராவலே பண்ணிட்டேன். அல்லேலூயா. ஆமாம். ஆனால் சாதாரணமான ட்ராவல்லாம் இல்லை, லக்ஸுரியஸான ட்ராவல். அல்லேலூயா. சாதாரணமான ட்ராவல்ஸ்லாம் பண்ணிட்டீங்கன்னா இன்றைக்கி நான் செய்து கொடுக்க மாட்டேன், மெர்சியோ சோனியாவே கொடுக்க சொல்லிட்டு நான் உள்ள படுத்து தூங்கியிருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு ட்ராவல் எல்லாம் முடியாது. அந்த ஒரு நாள் மட்டும் 24 மணி நேரம். அதுக்கு முன்னாடி போனதெல்லாம் கணக்கு இல்லை. அதுக்கு முன்னாடி இங்கேருந்து பெங்களூர் போனது, அப்புறம் திருப்பி அங்கேருந்து மதுரை, திருநெல்வேலி போனது, திண்டுக்கல் போனது, அதெல்லாம் இல்லாமல் ஜஸ்ட்டு அந்த திண்டுக்கல்லேருந்து கிளம்புலேருந்து அடுத்த நாள் இங்கே திண்டுக்கல் டு பெங்களூர், பெங்களூர் டு திருச்சி. இது மட்டும் 24 ஹவர்ஸ் ஆனிச்சு. அல்லேலூயா. ஆமாம். எல்லா விதமான இக்கட்டுகளுக்கும் சுகவீனங்களுக்கும் பலவீனங்களுக்கும் கர்த்தர் விலக்கி காத்து ஆசீர்வாதமாய் நடத்தி வந்தார். நான் கூடுதல்கள் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதித்து கொடுத்தார். கர்த்தர் மகிமையான காரியங்கள் செய்தார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட ஆண்டவர் ஒரு தலைப்பின் கீழாக நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நம்பி தருகிறார். இந்த ஆண்டில ஆண்டவர் நம்மை சொல்லிருக்கும்படி, நம்மை சிறந்திருக்கும்படி செய்வார். அல்லேலூயா. சொல்லுங்க, பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். நம்ம காதோடு சொல்லுங்க. சொல்லுச்சியா, உன்னை ஆண்டியை சிறந்திருக்கும்படி செய்யக்கூடாதா? அவங்க சொல்றாங்க, நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க, உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். உன்னை சிறந்திருக்கும்படி செய்வார். சாவி இதுதான். இப்ப நான் சொன்னதுதான் சாவி. உங்க வாழ்க்கை சிறப்பா மாறணும், நீங்க எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கணும், நீங்க கை வைக்கிற ஒவ்வொரு காரியம் பெஸ்டா ஆசீர்வாதமா இருக்கணும்னா வாய் தான், வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. வாய் உள்ள பிள்ளை என்ன பண்ணிக்கும்? முன்னோர்கள் சாதாரணமா சொல்லல, இன்னொன்னு சொல்லுவாங்க, அழுகிற பிள்ளை தான் என்ன பண்ணும்? ஆமா. யாரெல்லாம் நல்லா பேசுறாங்களோ அவங்க பாருங்க மிகப்பெரிய ஆட்களா இருப்பாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கட்சிகளை, அரசியல் கட்சிகள் எடுத்துங்க, கட்சி தலைவர்கள் எடுத்துங்க, அவங்களுடைய பேச்சாட்டெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஒரு காலகட்டத்தில் அருமையான அப்பாவுடைய காலகட்டத்திலாம் பேரறிஞர் அண்ணா, அவர் ஆட்சிக்கு வந்தது காரணமே அவருடைய என்னதுதான், அவருடைய புக்ஸை நான் வாசித்தேன். அண்ணாவாகட்டும், பெரியார் ஆகட்டும், பெரிய பெரிய தலைவர்கள், கருணாநிதி ஆகட்டும், ஜெயலலிதா அம்மாவாகட்டும், விஜயகாந்த் ஆகட்டும். விஜயகாந்த் டவுன் ஆனது எப்போ இருந்து டவுன் ஆனா தெரியுமா உங்களுக்கு? அவர் எப்போ பேசுறது நிப்பாட்டினாரோ அப்போ இருந்து அவர் என்னாச்சு, அவருடைய இது டவுன் ஆயிடுச்சு. முதல் முறையா ஒரு கட்சி ஆரம்பிச்சு முதல் தேர்தலையே என்ன எது வந்தாங்க, அவங்க எதிர்கட்சியா வந்தவங்க. அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கான வந்தது காரணம் என்னது? பேச்சு. அப்போ இதெல்லாம் எங்க இருந்து உண்டானது அப்படின்னா, நம்ம வார்த்தையில ஆண்டவர் நம்மளுக்கு உருவாக்கும் போது அந்த வல்லமை உண்டாக்கிட்டார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன், ஆரம்ப காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறேன், இப்போ கொஞ்ச நாள் அதை சொல்லலை, இப்போ திரும்பி உங்களுக்கு சொல்றேன். ஆண்டவர் ஆதாம் எப்படி படைக்கிறாரு? மண்ணினால உண்டாக்குகிறார். உண்டாக்குன பிறகு ஃபர்ஸ்ட் அவன் எப்படி கிடக்குறான்? ஒரு பொம்மை மாதிரி, ஒரு களிமண்ல ஒரு பொம்மை செஞ்சா எப்படி இருக்கும், அப்படி இருக்குது. அப்ப அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா, அவனுடைய நாசியில தம்முடைய ஜீவ சுவாசத்தை என்ன பண்றாரு? ஊதுகிறார். அந்த சுவாசம் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. அவன் அந்த வசனம் சொல்றது, ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார், அவன் ஜீவ ஆத்துமாவானான். அல்லேலூயா. அப்பதான் அவனுக்குள்ள ஜீவன் வருது. அப்ப அவனுக்குள்ள ஜீவன் வருது அப்படின்னா அவன் தொடுகிற, அவன் பேசுகிற காரியங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கிறது.
அவன் பார்க்கிற காரியங்கள் எல்லாம் அவன் பேசுகிறான், பேசுறதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் பார்க்கிறார், இருள்ல இருக்கிறார். எப்போ ஆண்டவர் எப்போ இருள்ல இருந்தார் பிரதர் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆதியாகமத்துல அவர் இருள்ல தான் இருந்தார். ஃபர்ஸ்ட் எடுத்தோம் வசனம் அதுதானே சொல்லுது. பூமியானது ஒளிமின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. அவர் ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரா? ஜலத்தின் மீது அசைவாடி கொண்டு இருந்தார். அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், போய் நின்றுட்டு இருளான இடத்துல நிக்கிறார். நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, இருளான இடம் எப்படி இருக்கும்? ஒரு அமாவாசை நாள்ல நம்ம பாடாலூர்ல இருந்து இல்ல அழுத்தூருக்கு ஒரு வர வழியாகட்டும், இல்ல புள்ளம்பாடியில இருந்து அழுத்தூருக்கு ஒரு வர வழியாகட்டும், எப்படி இருக்குதுன்னு பாருங்க. கொஞ்சம் அவன் சத்தம் கூட பாத்துங்கம்மா, சவுண்ட் வரக்கூடாது. ஜீசஸ் அல்லேலூயா. கவனிங்க, அந்த இருட்டுல ஒரு அமாவாசை நாட்டுல ஒரு நாள்ல நீங்க இருட்டுல அந்த லைட்டே நாள் வெளிச்சத்துல வரும்போது எப்படி இருக்கும்? பயங்கரம், ஒண்ணுமே இருக்காது, அப்படிதான் இருக்கும். ஒரு டைம் அப்படிதான் நாங்க நைட் லைவ்ல ஒரு தடவை டிராவல் பண்ணிட்டு நம்ம புள்ளம்பாடியில இருந்து அந்த தாப்பாயெல்லாம் தாண்டிங்க, தாப்பாய் வரைக்கும் கொஞ்சம் வெளிச்சமா இருக்கும். தாப்பாயை தாண்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு வண்டியில இருக்கிற ஹெட்லைட் ஆஃப் ஆகி போச்சு, தெரியல. எப்படி இருக்கும் பாருங்க. ரோடு எங்க இருக்குதுன்னு தெரியல, வண்டி போயிட்டு இருக்குது, நான் நிக்கிற எனக்கு கூட தெரியுது, பின்னாடி திரும்பினாலும் கருப்பா தான் தெரியுது, சைட்ல பார்த்தாலும் கருப்பா தான் தெரியுது. மிட் நைட்ல அப்பெல்லாம் ஊழியத்தை முடிச்சுட்டு 11 மணி 12 மணிக்கு தான் என்ன பண்ணுவேன், டிராவல் பண்ணி வருவேன். எப்போ விஷன் பிறந்தானோ அப்ப இருந்து எனக்கு வெளிச்சம் உண்டாயிருச்சு. அல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்கேயும் போக முடியல. போகணும்னு ஆசை, போகணும்னு அழைப்புகள் இருக்குது, நிறைய இடத்துல கூப்பிடுறாங்க, நிறைய ஊழியங்கள்ல ஏன் வரமாட்டேங்குதுன்னு கேட்கறாங்க. ஆனா அவன் தம்பி பார்த்து வேண்டிய சூழலா இருக்கிறதுனால இரவு நேரத்துல கட்டாயம் இருக்க வேண்டிய சூழலால அப்படி வர்றதில்லை. ஆனா ஆரம்பத்துலலாம் இரவு நேரத்துல தான் நான் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு ஊழியர்கள்லாம் முடிச்சுட்டு வரும்போது அப்போ ஒரு சில நேரத்துல கழுகும்னு இருட்டாயிடுச்சு. எப்படி இருக்கும்? என்ன பண்ணுவோம்? வண்டி ஓட்டவும் முடியாது. வேற ஏதாவது வண்டி வந்துச்சுன்னா தான் என்ன பண்ண முடியும்? அந்த வண்டியினுடைய வெளிச்சத்துல போக முடியும். இதே மாதிரி ஒரு சூழல்ல தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? பிதாவாகிய தேவன் அங்க இருக்கிறார். ஆதியாகமத்துல பாக்குறோம். அப்போ இருள்ல நிற்கும் போது இது ஒரு ரகசியம், அதை புரிஞ்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதற்கான ஒரு ரகசியத்தை இன்னைக்கு உங்களுக்கு வெளிப்படுத்தி சொல்லுகிறேன், ரிவீல் பண்றாங்க சீக்கிரத்தை. இருள்ல இருக்கும் போது என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? ஆமா, இவங்கெல்லாம் அந்த வெளிச்சத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பொதுவா நம்ம என்ன பண்ணுவோம்? இருள்னு சொன்னா உங்களுக்கு புரியாது. இப்ப நான் நம்ம சந்திக்கிற பிரச்சனைகளை சொல்றேன். ஒரு வியாதி நமக்குள்ள வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? ஒரு நோய் நமக்குள்ள வந்துருச்சு, என்ன பண்ணுவோம்? ஒரு கடன் பிரச்சனைலாம் மாட்டிக்கிட்டோம், என்ன பண்ணுவோம்? ஒரு அவமானம் தலைகுனிவான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நம்ம வந்துட்டோம், என்ன பண்ணுவோம்? அந்த நேரத்துல என்ன பண்ணணும்? ஆக்சுவலா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் பர் சைக்காலஜிக்கு, மனுஷனுடைய அந்த சைக்காலஜி படி என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அவன் புலம்புவான், அழுவான், கஷ்டப்படுவான், மனவேதனைப்படுவான், மன உளைச்சல் அடைவான். கரெக்டா? இதெல்லாம் நடக்கும். இது சைக்காலஜி பிரகாரம் அதான் நடக்கும். ஆனா ஸ்பிரிச்சுவல் ஆண்டவர் என்ன சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னா, இந்த சைக்காலஜிக்கல் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்குள்ள உண்டாக இருக்கிறது கரெக்ட் தான். ஆனா நம்ம இந்த உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்கு உரியவர்கள். அல்லேலூயா. நாம் வாழ்றதுதான் இந்த பூலோகமே தவிர நாம் யாரை போல இருக்கிறோம்? பிதாவாகிய தேவனை போல வாழ்ந்துட்டு கொண்டு இருக்கிறோம். அவர் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நம்ம இருக்கிறோம். அவர் எப்படி பேசுறாரோ அப்படிதான் நம்ம பேசணும். அவர் எப்படி பிஹேவ் பண்ணியிருக்கிறாரோ அப்படிதான் நம்ம ஒவ்வொரு சூழ்நிலையும் என்ன பண்ணணும்? பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பாருங்க. சரி, அப்போ சைக்காலஜிக்கலா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஒரு துக்கம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு போராட்டம் வரும்போது ஒண்ணு பக்கத்துல இருக்கிறவங்கள நல்லா திட்டி விட்டுருவோம். யாரு இருந்தாலும் சரி என்ன பண்ணிடுவோம்? புடிச்சு திட்டி ஒரு வழி ஆக்கிடுவோம். அம்மா தலைவலி சிரிக்கிறாங்க சோத்திரம். யாரையாவது திட்டிடுவோம், இல்லைன்னா அழுவோம், இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம்? நம்மளே போட்டு மன வேதனை அடிச்சு மன உளைச்சல் அடிச்சு இது ஒரு உச்சகட்டத்துக்கு போகும்போது தவறான முடிவுகள்லாம் எடுக்கிறாங்க. இப்ப கூட நீங்க ஜெபத்துல வாட்சம்ல, சாரி ஜெப பகுதியில நம்ம ஜெபிச்சோம்ல, சொந்த தாய் தான், அந்த தாய்க்கு தன் பிள்ளை மேல பாசம் இருக்கும், இல்லாமலாம் இல்ல. பட் அந்த குழந்தை தன் தகப்பனோட பேசணும்னு சொல்றதை இவங்களால என்ன பண்ண முடியல, அக்செப்ட் பண்ண முடியல. ஏன்னா அந்த கணவன் அந்த அளவுக்கு இந்த சகோதரி அந்த மனைவி என்ன பண்ணிருக்கிறான்? வேதனைப்படுத்தி இருக்கிறான். இல்லைன்னா டிவோர்ஸ் பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு வழியில டிவோர்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. ஒன்று அந்த மனைவி ஒரு கொடுமையும் படுத்திருக்கலாம். அந்த கணவனை யோசிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு அந்த கொடுமை தான் ஞாபகம் வந்திருக்கும். நமக்கும் அப்படித்தானே. இப்போ ஒருத்தர் நமக்கு வேண்டாதவங்க இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க நானும் இருக்கிறேன், உங்களுக்கு வேண்டாதவங்க ஒருத்தர் இருக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட போய் நான் ரொம்ப பேசி பழகினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? பிடிக்காது. இது சைக்காலஜிக்கலா அப்படிதான். அதே மாதிரி நான் இருக்கிறேன், எனக்கு பிடிக்காத ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க போயிட்டு ஒருத்தர் அவங்க கிட்ட நல்லா பேசுறீங்க அப்படின்னா எனக்கு அப்படிதான் இருக்கும், மனசு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இது ஆஸ் பர் மேன்ஸோடைய மனிதர்களுடைய சைக்காலஜிக்கலா அப்படிதான். ஆனால் தேவன் இதை எப்படி ஹேண்டில் பண்றாருன்னு பாருங்க. இப்ப நான் சொன்னதெல்லாம் நம்ம இந்த பூமியில ஹேண்டில் பண்றது. இருள், துக்கம், பிரச்சனை, போராட்டம், கடன் பிரச்சனை, வியாதி, நோய், சுகவீனம், பலவீனம், குறைவுகள், இதெல்லாம் இந்த பூமியில நம்ம சந்திக்கிற காரியங்கள். இதை எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிருவீங்க. அல்லேலூயா. சரி,
இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு அப்படின்னா இருள்ல தான் நிக்கிறாரு. இருள்ல நிக்கும் போது இருளை பார்த்து இருளே போன்னு சொல்லல, வேற அதுக்கு பதிலா ஆப்போசிட்டா ஒரு வார்த்தை சொல்றாரு, வெளிச்சம் உண்டாக கடவுது. அல்லேலூயா. வெளிச்சம் உண்டாக கடவுது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவ்வளவுதான். இப்போ வெளிச்சம் வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன இருக்காது? இதுதான் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், இதுதான் ஆவிக்குரிய உலகம். அப்போ நீங்கள் ஒரு சுகவீனத்துல இருக்கிறீங்க அப்படின்னா உங்க தலையில கை வச்சு நீங்க என்ன சொல்லணும்? இயேசுவே எனக்கு சுகத்தை தாரும் அப்படி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா நீங்க பழைய ஏற்பாட்டு விசுவாசி. இயேசுவே நீங்க எனக்கு சுகத்தை தந்து விட்டபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம், நான் சுகவான். சொல்லுங்க, நான் சுகவான், நான் சுகமுள்ளவனாய் இருக்கிறேன், நான் கடன் பிரச்சனை இல்லாதவனாய் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் தோல்வி இல்லை, என் வாழ்க்கையில் குறைவுகள் இல்லை. இப்படி நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பேசுற காரியங்கள் மாம்சமாக மாறிவிடும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், உங்க வார்த்தைக்கு வல்லமை உண்டு. ஒரு சிலர்லாம் பாருங்க கருணாகன்னு சொல்லுவாங்க, சொன்னா என்ன நடந்துருமா அப்படியே அடுத்து என்னமோ ஒரு என்னமோ சொல்ல வந்தான், தப்பக்கணும் அவங்க அப்பா வாயை பத்திட்டு அப்படியே எதுவும் சொல்லிடாதா, நீ சொன்னீங்கன்னா அப்படியே நடந்துரும்டா அப்படிங்கிற. அல்லேலூயா. இவன்ல வேற ஒரு அல்லேலூயா. ஆமா, அது உண்மைதான். ஒரு சிலர் சொன்னா என்ன நடந்துரும்? இந்த அவங்க என்ன சொல்லுவாங்க, திருநங்கையர்கள் இருக்காங்க பாருங்க, திருநங்கையர் வந்து காசு கேட்பாங்க, கை கட்டி நீ காசு கூட அப்படிம்பாங்க. கொடுக்கலன்னா நீங்க என்ன பண்ணிடுவாங்க, காசு கொடுத்தீங்கன்னா தலையில கை வச்சு பிளஸ் பண்ணிட்டு போவாங்க, கொடுக்கலன்னா மூஞ்சா பாரு முகரைய பாருன்னு திட்டிட்டு போயிடுவாங்க. ஒரு சிலர் எதுக்காக அவங்க காசு கொடுக்குறாங்கன்னா ஏதோ பாவங்க பரிதாபமா இருக்கிறாங்க, அவங்களுக்கு வழியே இல்லை, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்க கொடுக்கல. கொடுக்காம ஏதாவது கேவலமா திட்டி பிடிச்சுன்னா அது பழிச்சிடும். ஏன்னா திருநங்கையர்கள் திட்டா என்ன ஆயிரும்? பழிச்சிடும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. அதெல்லாம் அப்படிலாம் இல்ல, தேவ பிள்ளைகளுக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. காரணம் இல்லாத சாபம் தங்காது. நமக்கு வார்த்தை என்ன சொல்றதோ அதுதான். நீங்க உண்மையாவே ஒருத்தனை அடிச்சிருக்கீங்க, ஒருத்தனை அடிச்சு அவன் இடத்த பிடிங்கி இருக்கிறீங்க, அவன் மனசார என் இடத்தை அவன் வாங்கிட்டானே அப்படின்னு சொல்லி ஏதாவது பேசினானா அது பழிச்சிடும். ஏன்னா வசனம் காரணம் இல்லாத சாபம் தான் தங்காதுன்னு இருக்குது. காரணம் உள்ள சாபம் அப்ப என்னதான் பண்ணும்? தங்கிரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஏன் நெருக்கடிகள் பிரச்சனைகள்னா யாரோ ஒருவர், நம்மளுடைய மூதாதையர்கள் ஏதோ ஒரு செய்த ஒரு காரியம் தான் என்ன பண்ணிட்டே இருக்குது, ஜெனட்டிக்கலா அது அப்படியே நமக்கு நீங்க வாசிச்சோம். அவர் தலைமுறை தோறும் விசாரிக்கிறவர் 4-5 தலைமுறை என்ன பண்ணுவாரு? விசாரிப்பாரே ஒளி உங்களுக்கு குற்றவாளியை தீர்க்க மாட்டார். இன்னைக்கு அதை விசாரிப்பாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தி என்ன பண்ணிடுறாங்க, ஜனங்களை பயமுறுத்தி அவ்வளவுதான். உங்க தாத்தா பண்ணதுக்கெல்லாம், என் தாத்தா யாருமே எனக்கு தெரியாது இது வரைக்கும், அல்லேலூயா, நான் பார்த்ததே கிடையாது, எங்க தாத்தா பண்ணதுக்கெல்லாம் நான் என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு நியாயமா கேட்கலாமா? கேட்கக்கூடாது, கேட்கலாம். பட் ஆனா பைபிள் வந்து அப்படிதான் சொல்லுது. அதான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக ரத்தம் சிந்தப்பட்டது. அதனால அவர் சொல்றாரு, நீங்கள் மறுபடி என்ன பண்ணிருக்கிறீங்க? பிறந்திருக்கிறீங்க. இப்போ உங்க தாத்தா யாரு? ராம்சாமி இல்ல, இப்போ உங்க தாத்தாவும் ஜீசஸ் தான், அப்பாவும் ஜீசஸ் தான், அண்ணனும் ஜீசஸ் தான், எல்லாமே ஜீசஸ் தான். அல்லேலூயா. உங்களுடைய மூதாதையரும் ஜீசஸ் தான். நீங்கள் அவருக்குள்ளாக பிறந்திருக்கிறீர்கள். அப்போ உங்க வாழ்க்கையில வருகிற சேலஞ்சஸ், சவால்களை எப்படி சந்திக்கணும்னா உங்க வாயின் வார்த்தைகளால தான் நீங்க சந்திக்க முடியும். அல்லேலூயா. இததான் அங்க ஆதியாகமத்திலே ஆண்டவர் கற்றுக் கொடுத்துட்டார். இருள் வந்துருச்சேன்னு வருத்தப்பட வேண்டாம், இருள் வந்துருச்சுன்னு கலக்கம் அடைய வேண்டாம். ஒரு விளைவின வந்துருச்சா, ஒரு நோய் வந்துருச்சா, ஒரு சுகவீனம் வந்துருச்சா, ஒரு கடன் பிரச்சனை வந்துருச்சா, ஒரு தோல்வி வந்துருச்சா, பேசுங்க அந்த இடத்துல. அல்லேலூயா. இந்த வார்த்தை என்னை ஐஸ்வர்யவான் என்று சொல்லுகிறது, இந்த வார்த்தை என்னை சுகவான் என்று சொல்லுகிறது, இந்த வார்த்தை நான் நிறைவுள்ளவன் என்று சொல்லுகிறது, இந்த வார்த்தை என்னை நீதிமான் என்று சொல்லுகிறதுன்னு சொல்லி அந்த வார்த்தையை நீங்க பேச ஆரம்பிச்சிட்டீங்கன்னா 1, 2, 3, 4 ஒவ்வொரு காரியங்களும் உங்க வாழ்க்கையை விட்டு விலக ஆரம்பிச்சிடும். ஆனா பிசாசு என்ன பண்ணிட்டான் அப்படின்னா ஜனங்களை அந்த பிரச்சனையை நினைச்சு கவலைப்படுத்துறதுக்கு கற்றுக் கொடுத்துட்டான். ஐயோ இன்னைக்கு காசு இல்லையே, ஐயோ இன்னைக்கு அரிசி இல்லையே, ஐயோ இன்னைக்கு காய்கறி இல்லையே, இப்படி சொல்லி அதை யோசிச்சு என்ன பண்ணிட்டான், நம்ம நேரத்தை வீணடிக்க வச்சுட்டான். அததான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்த உடனே மத்தேயுல சொல்றாரு, கவலைப்படுகிறதுனால் ஒருவரும் தன் சரீரத்துல ஒரு முளத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. நீங்க கவலைப்படுறதுனால ஒரு யூஸ்மே இல்லை. ஒரு யூஸுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா செஞ்சுட்டு இருக்கிறோம். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? கவலைப்படுறதுனால பைபிள் ஒரு யூஸுமே இல்லைன்னு சொல்லுது. பட் ஒரு யூஸுமே இல்லாத ஒரு விஷயத்தை தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம், இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து சொல்றேன். சுச்சுவேஷன் வரும்போது என்ன ஆகும், கவலைப்பட்டுட்டே இருக்கும். ஐயோ என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது, நாளான்னைக்கு என்ன பண்றது, அடுத்த மாசம் என்ன பண்றது, அடுத்த வாரம் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது, அந்தந்த நாளைக்கு அதனுடைய பாடுகள் போதும் அப்படிங்கிறார். அதான் பத்மன் செய்ய பாட்டார், நாளைய தினத்தை குறித்து பயம் இல்லை அப்படின்னு யோசிக்க நாளைய தினத்தை என்னன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம. அல்லேலூயா. பாடுறது என்னமோ வித்தியாசமா தான் இருக்கும்.
அன்பு கூறுவேன் அப்படிங்குவான். ஆனா அங்க ஒரு அன்புமே இருக்காது. இன்னும் அதிகமாய் இல்ல, முதல்ல நீ கொஞ்சமாவே என்ன பண்ணல ஆண்டவர் இடத்துல அன்பு கூறவே இல்லை. ஆனா பாடலாம் எப்படிதான் இருக்கும், இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. அப்புறம் இன்னும் ஆர்வமா, எந்த ஆர்வம் இருக்குது? பாட்டு பாடுங்கிற நீ சோனியா ஜாக்கெட் பார்த்துட்டு இருக்க, எங்க சவுண்ட் வரலையே, சவுண்ட் வந்தா நான் தான் திரும்பி பார்க்க மாட்டேன். சோனியான்னு சொல்லல, பொதுவாகவே சொல்றேன். ஆர்வம்னா என்ன தெரியுமா, அப்படியே ஆர்வமா இருக்கணும், எப்படா பாடணும், எப்படா பைபிள் வாசிக்கணும், எப்படா துதிக்கணும், அப்படி இருக்கணும், அதுதான் ஆர்வம். ஆனா பாடுறதெல்லாம் பயங்கரமா தான் இருக்கும். முழு உள்ளத்தோடு ஆராதிப்பு, முழு பலத்தோடு ஆராதிப்புங்கிறது தான் ரொம்ப சோர்வா சொல்லுவாங்க. முழு பலத்தோ, இவங்க முழு பலத்தை எங்க தெரியுமா கண்டுபிடிக்கலாம்? பஸ்ல எவனாவது போயிட்டு இருக்கும்போது நறுக்குன்னு காலை மிதிப்பான் பாருங்க, அப்ப வருங்க இவங்க பலம் வரும் பாருங்க. ஏய் அறிவு இருக்கானா அவனுக்கு அப்படின்னு கத்துவாங்க பாருங்க. அப்பதான் அந்த பலம் நம்ம என்ன பண்ண முடியும், பார்க்க முடியும். அது வரைக்கும். ஆனா இங்க பாடும்போது முழு பலத்தோடுங்கும் போதே என்ன வந்துடும், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. இல்ல நீங்க பேசுங்க அது நடக்கும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க பேசுங்க அது நடக்கும். நீங்க பேசுறதுதான் நடக்கும். உங்களை டெய்லி கண்ணாடி பாக்குற பழக்கம் இருக்காது. தலை சீவங்க மட்டும் தான் நான்லாம் பாக்குறேன், வேற எப்போ பாக்குறது. நீங்களாம் பெண்களை பத்தி கவலை இல்லை, பார்க்கும் போது சொல்லுங்க, கண்ணாடியை பார்த்து சொல்லுங்க, நீ ஐஸ்வர்யவான் சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யம் வரலன்னா நான் என்கிட்ட கேளுங்க, ஒரு 6 மாசம் சொல்லி பாருங்க. டெய்லி காலையில எழுந்திரிச்ச சொன்னியோ உன் சரீரத்துல பலவீனமே இல்லை, உன் சரீரத்துல வியாதியே இல்லை, உன் சரீரத்துல பிரச்சனையே இல்லை, உன் பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க, நீ கை வைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும்னு உங்க கண்ணாடியை பார்த்து உங்க மூஞ்சை பார்த்து நீங்களே பேசி பாருங்க. இதுதாங்க ஆவிக்குரிய மண்டலம். சொல்றாங்களே ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு எப்படி இயங்குதுன்னா இப்படிதான் இயங்குது. நீங்க பார்த்து சொல்ல 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 உங்க பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, இது சைக்காலஜிக்கலாவும் சொல்றேன், ஸ்பிரிச்சுவலாவும் சொல்றேன். இப்ப நான் சொன்னது ஸ்பிரிச்சுவல்ல ஃபர்ஸ்ட் சைக்காலஜிக்கலா சொல்றேன். நீங்க எந்த காரியத்தை குறித்து உங்களை குறித்து நீங்க நினைக்கிறீங்களோ பேசுறீங்களோ அதுவாகவே நீங்கள் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. உடனே இல்ல, ஒவ்வொரு நாளும் நீங்க பார்த்துட்டு எனக்கெல்லாம் ஒண்ணு நடக்குமா, நானும் ஒரு புழு, நானும் ஒரு புல்லு, நானும் ஒரு குப்பை, ஐயோ இந்த குப்பைக்கு அவ்வளவு நாளா சோறு போட்டு இருந்தோம் நம்ம மனைவி நினைக்கும். அல்லேலூயா. இந்த புள்ளையா இத்தனை நாளா நம்ம பாதுகாத்துட்டு இருந்தோம் நம்ம பிள்ளைங்க நினைக்கும். இந்த புழுதியா நம்ம அப்பா அம்மான்னு பிள்ளைங்க நம்ம என்ன பண்ணோம் நினைக்கும். இதெல்லாம் பழைய ஏற்பாடு. தாவீது ஏதோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்ல சொல்றாரு, ஏன்னா அவர் எல்லாராலையும் ஒதுக்கப்பட்டுட்டாரு. சொந்த அண்ணன்கள் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டாங்க, அப்பா ஒதுக்கிட்டாங்க, அவர் அப்பா அம்மா பேரே வரமாட்டேங்குது பாருங்க. தீர்க்கதரிசி வர சாமுவேல் வந்து உன் பிள்ளைகள் எல்லாம் காட்டுவாங்கிறாரு, எல்லா பிள்ளைகளையும் காட்டுட்டாங்க. இந்த அம்மாவுக்கும் அந்த அப்பாவுக்கும் மண்டையில ஒண்ணுமே இல்லாம இவன் பேரை கூட சொல்லல. சாமுவேல் கேட்கிறாரு திருப்பி, அம்மா இவங்களுக்கு இவ்வளவுதான் இருக்கிறாங்களா, வேற யாரும் இல்லையா அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, தாவீதுன்னு ஒருத்தர் இருக்கிறான், ஆனா அவன் இதுக்கெல்லாம் வேலைப்பாடு சரிப்பட்டு வரமாட்டான், அவன் ஆடு வச்சு கிடக்குறான் அப்படிங்கிறாங்க. கடைசியில் ஆண்டவர் பார்த்தாரு, அவன் தாயா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து ராஜாவா ஆக்கிட்டார். அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறேன். அதனால அவன் எக்ஸ்ட்ரீம்ல இருந்ததுனால அவன் உணர்ந்து என்ன சொல்றான், ஆண்டவரே நான் ஒரு புல்லு, நான் ஒரு புழுதி, நான் ஒருங்கிறான். ஆனா பவுல் வித்தியாசமா சொல்றாரு, இந்த சரீரமாகிய மண்பாண்டத்திலே மிகுந்த கனம் பொருந்திய பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம். நீங்கள் நானும் சாதாரணமானவல்ல, we are valuable thing. அல்லேலூயா. நான் சொல்றேன், உங்களுடைய வேல்யூ என்னங்கிறது சொல்றேன். உங்களுடைய வேல்யூ என்ன, உங்களுடைய மதிப்பு என்ன? டென்னிஸ் மாட்டேங்கிற அம்மா உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்றேன், என்னவா 1 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்றேன் கண்டிப்பா, அப்பாவை எங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? அப்ப அவருடைய வேல்யூ 1 கோடி. 1 கோடி இல்ல அதுக்கும் மேல. சரி, எனக்கு யாராவது ஒரு 10 கோடி ரூபாய் கொடுத்துருங்க, ஜாகினை கொடுத்துட்றேன், தருவீங்களா? ஜாகின் நான் தந்துருவேன், நீங்க 10 கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா சரி. 15 கோடி 1+1 15 கோடிக்கு ஜாகினை வாங்கினா விஷன் ஃப்ரீ உங்களுக்கு. வாங்கிக்குவீங்களா? வாங்கிக்கிற ரெடியா இருக்கிறாங்க. 15 கோடினாலும் பரவாயில்ல பிரதர், நாங்க வாங்கிக்கிறோம், நீங்க தருவீங்களாங்கிறாங்க. அல்லேலூயா. வேல்யூ இருக்கு நம்ம மேல, நமக்கு மதிப்பு இருக்கு. சரி மனுஷனை விட்டுருங்க, கிட்னிங்கிறாங்க. இன்னைக்கு ஒரு கிட்னி எவ்வளவோ விற்கிறாங்க, மணிப்பால் ஹாஸ்பிட்டல் தான் விற்கிறாங்க. யாருக்காவது கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அவங்க விற்கிறது வந்து ஆல்ரெடி அதாவது ஆக்சிடென்ட்ல இறந்து போனவங்களுடைய கிட்னி எடுத்து பராமரித்து பத்திரமா வச்சிருக்காங்க. அது யாருக்காவது ஃபங்க்ஷன் இல்லாதவங்களுக்கு என்ன பண்றாங்க, விலைக்கு விற்று அதை பண்றாங்க. அது ரொம்ப நாளா உயிர் வாழ முடியாது. இருதயத்தையே இன்னைக்கு என்ன பண்றாங்க, விற்கிறாங்க. கண்ணை விற்கிறாங்க, எல்லாம் விற்கிறாங்க. வேல்யூ எவ்வளவு கேள்விப்பட்டிருக்கீங்களா? கண்ணுடைய வேல்யூ எவ்வளவு தெரியுமா? ஒரு கண்ணு உங்களுக்கு வேணும் சார். ஒருத்தர் நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு கண்ணு இல்லாம இருக்கிறாரு. அப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, ஐ பேங்க்னே ஒரு பேங்க் இருக்குது தெரியுமா உங்களுக்கு? ரத்த வங்கி மாதிரி கண் வங்கின்னு இருக்குது. அங்க போனா கண்ணு கிடைக்கும். ஒரு ஐயினுடைய விலை எவ்வளவு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஒரே ஒரு கண்ணுடைய விலை
சொல்லு கரெக்டா யாரும் என்ன சொல்லுங்க. ஒரே ஒரு கண்ணு 13 கோடி. எத்தனை கோடி? 13 கோடி. ஒரு கண்ணு. அப்போ உங்க கண்ணு இந்த 2 கண்ணும் சேர்த்து எத்தனை கோடி உங்களுக்குள்ள இருக்குது? இப்ப சொல்லுங்க. உங்க கண்ணு மட்டும் எவ்வளவு வேல்யூ? 26 கோடி கண்ணுல வச்சுட்டு சுத்திட்டு இருக்கீங்க நீங்க. ஆண்டவர் உங்களை எவ்வளவு வேல்யூபிளா படைச்சிருக்காரு. ஒரு கிட்னியோட விலை 50 லட்சம். ஒரு பக்கனுடைய கிட்னி விலை எவ்வளவு? 50 லட்சம். இருதயத்தினுடைய விலை இன்னும் எவனும் கொடுக்கல. கொடுத்தாங்கன்னா அதெல்லாம் பல கோடி ஆயிரும். ஆமா, நானே ஒரு சில நேரத்தில் கடன் படிச்சா யோசிப்பேன், பேசாம ஒரு கிட்னி விட்டு கடன் அடைச்சிடலாமா அப்படின்னு யோசிப்பேன். அலையிலோயா சொல்லுவாங்கல்ல, பழைய காலத்துல என் தலையை அடமான வச்சாவது என்ன பண்ணிடுறேன், உனக்கு ஸ்கூல் ஃபீஸை கட்டிடுறேன். என் தலை எந்த அடமான கடையில தலையை வாங்குறாங்கன்னு தெரியல. ஆனா சொல்றது என்னது, என் தலையை அடமானம் வச்சா வந்து இவனே விட்டு இருக்க மாட்டான் உயிரோடு. அலையிலோயா. இப்போ என்ன சொல்ல வருகிற பாயிண்ட் அப்படின்னா, நீங்கள் கனவீனர்கள் அல்ல, நீங்கள் கனவான்கள். உங்களுக்குள்ள அவ்வளவு காரியத்தை வச்சிருக்கிறேன். நீங்க பாருங்க, அப்பாலாம் தெரியும் டாக்டரா இருக்கிறதுனால டயாலிசிஸ் பண்றதுக்கு ஒரு டைம் போயிட்டு வரதுக்கு எவ்வளவு செலவாகுது? ஒன்றும் இல்லை, இங்க இருக்கிற ரத்தம் வந்து பியூரிஃபை பண்ணணும். அது பியூரிஃபை பண்ற செயலை இழந்துருது. உள்ள இருக்கிற உறுப்புகள் கிட்னி வந்து செயலற்று போயிருது. அப்ப டயாலிசிஸ் பண்றதுக்காக என்ன பண்றாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. ஒரு நாள் டயாலிசிஸ் பண்ணிட்டு வரதுக்கு எவ்வளவு ஃபீஸ்? மினிமம் ஒரு 4 மணி நேரம், ஒரு 1 hour நார்மலா இருக்கும் பாத்தீங்கன்னா 10,000. ஒரு நாளைக்கு எவ்வளோ? 10,000. அப்பா கூட ஒரு நாள் சொன்னாரு, ஒருத்தர் பாத்துக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாகுதுன்னாரு. 30,000 40,000. ஐசியூல ஒருத்தர் வச்சாங்கன்னா ஒரு நாளைக்கு 75,000. நானே லைவா பாத்துக்கிறேன். ஒரு பாஸ்டர் வச்சிருந்தோம் சேலம் காவேரி ஹாஸ்பிட்டல்ல. ஒரே ஒரு நாளைக்கு 75,000 ஃபீஸ். ஐசியூ வச்சிருந்தா அவ்வளவு சின்சியரா அந்த அவர் நுரையீரல் பாதிக்கப்பட்டு இருந்தாப்ல. ஒரு நாளைக்கு 75,000. அவரெல்லாம் பணம் இல்லாததுனால தான் காப்பாற்ற முடியல. அவங்களுக்குலாம் பணம் இல்லை. அதனால என்ன பண்ணுச்சு பார்த்தாங்க, அவங்களும் முடிஞ்ச வரைக்கும் அங்கேயும் இங்கேயும் கடன் வாங்கி என்னென்னமோ பண்ணாங்க. அவங்க மனைவி கடைசியில வாய்ப்பே இல்லை, இதுக்கு மேல காசு இல்லை. அவன் காசு கட்டணும்னா அவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான், ஆஸ்பத்திரிக்காரன் பார்க்க முடியாதுங்கிறான். வேற வழியே இல்லாம ஈரோடு ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஹெச்சுக்கு, அவங்க ஈரோடு பக்கம்ன்றதுனால ஈரோடு ஜிஹெச்சுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். நானு அவங்க மனைவி அந்த பாஸ்டர் போறோம். போகும்போதே அவர் இறந்துட்டார் எங்க கண்ணு முன்னாடி. அல்லேலூயா. அப்ப அவர் இறந்ததுக்கு காரணம் அவருடைய வியாதி இல்லை. அதனாலதான் நான் அடிக்கடி பணத்தை குறித்து பேசுறேன். உயிரை விட மேலானது என்னதான் இருக்குது? பணம்னா எப்படிதான், எதைதான் வருதுதான் வாயி உணமும். அன்னைக்கெல்லாம் நான் ஒரு கோடீஸ்வரனா இருந்ததுன்னா என்ன பண்ணிருப்பேன், காப்பாத்திருப்பேன். 75,000 என்ன சார், 80,000 வாங்கிங்க சார் டெய்லி. அங்க பாஸ்டர் காப்பாத்தி கொடுத்தா ரொம்ப எனக்கு அன்பான ஒரு பாஸ்டர், மெர்சிக்குலாம் தெரியும். ரொம்ப நேசிக்கிறவரு, ரொம்ப அன்பானவரு. நான் அக்ஷயா மாதிரி இருக்கும் போதெல்லாம் என்னை ஆவிக்குரிய ஒரு தகப்பனா இருந்து நல்லா வளர்த்தி கொண்டவர். எதுனாலும் எனக்கு ரொம்ப ஒரு கூட பிறந்த ஒரு சகோதரர் மாதிரி. வயசு கம்மி தான், சகோதரர் மாதிரி. காசு இல்லாதனால ஒரு உயிரே போச்சு. ஒரு உயிரினுடைய வேல்யூ எவ்வளவுன்னு யாருக்கு தெரியாது. நான் தான் சொன்னேன், 10 கோடி தந்தா தந்துருவீங்களா, 20 கோடி தந்தா தந்துருவீங்க கேட்கற, யாரும் தரவதுக்கு ரெடியா இல்ல. அவங்க வேணுமோ வேணாமோ, அவங்க யூஸோ யூஸ்லெஸ்ஸோ அது அடுத்தபட்சம். பட் நான் என்ன பண்ண மாட்டேன், நிக்க மாட்டேன். அது அந்த அளவுக்கு வேல்யூபிளான ஒரு பர்சனா தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் வச்சிருக்கிறார். அப்ப நீங்களே வேல்யூபிள்னா உங்க வார்த்தை அதை விட வேல்யூபிள். அவ்வளவுதாங்க சத்தியம். இன்னைக்கு வேற ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொன்ன காரியம் வேற. நீங்கள் பிரகாசிப்பீர்கள், அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வந்தார். அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷனே இவ்வளவு நேரம் ஆச்சு. பரவாயில்ல, இருந்தாலும் ஒரு வசனத்தை சொல்லி அந்த நாளோட செய்தியை முடிக்க விரும்புகிறேன். 34ஆம் சங்கீதம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். 34ஆம் சங்கீதம் 5வது வசனம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து, தேவனை நோக்கி பார்த்து, யெகோவா ராஜாவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை குறித்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, இனி நீங்கள் பிரகாசிப்பீர்கள். இனி நீங்கள் ஹியர் ஆஃப்டர் யூ வில் ஷைன். அல்லேலூயா. அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இனி நீங்க பிரகாசமா இருப்பீங்க. சொல்லுங்க, உங்க வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நம்ம வாசல சொல்லுங்க, ஜெகஜோதியா இருப்பீங்க. சொல்லுங்க, அதே உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளைங்க எல்லாம் ஆசீர்வாதமா இருப்பாங்க. பேசுங்க பேசுறதுக்கு கூச்சமே படக்கூடாது. அம்மா நீங்க இனிமே ஆசீர்வாதமா இருப்பீங்க. உங்க பிள்ளை, உங்க வம்சம் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. நீங்க பேச 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 இந்த வார்த்தைகள் எல்லாம் பாருங்க, அதுல பாதி விட்டுட்ட பாருங்க. சைக்காலஜிகள் மட்டும் சொன்னாங்களா, வார்த்தைகள் சொல்லும் போது என்ன ஆகுது அப்படின்னா, உங்க பிரெயின் வந்து அப்படியே பிக்ஸ் பண்ணிக்குது. நீங்க உங்களை குறிச்சு என்ன பேசுறீங்களோ அதை வந்து உங்க பிரெயின் வந்து ஸ்டோர் பண்ணிக்குது. ஓ, ஆல்வின்னா
ஐஸ்வர்யவான், ஆல்வின்னா பலவான், ஆல்வின்னா சுகவான், ஆல்வின்னா ப்ராஃபட், ஆல்வின்னா அப்போஸ்டல், ஆல்வின்னா ரிவைவலிஸ்ட் நான் சொல்ல 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 என் பிரெயின் என்ன பண்ணிக்குது, அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்குது. அப்படியாகவே என் தோற்றங்களையும் என் வாழ்க்கையும் மாற்றுகிறது. அல்லேலூயா. அப்ப உங்களை குறிச்சு என்னைக்குமே இன்வேல்யூபிளா நினைச்சிடாதீங்க. நீங்க ஒரு கனவீனமான பாத்திரம் அல்ல, உங்களை குறிச்சு வேல்யூபிளா நினைங்க. நான் எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். அதனாலதான் அங்க எக்ஸ்ட்ரீமா அவர் சொல்றாரு யோவான், உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர். உலகம் எவ்வளவு பெருசு பாருங்க, அங்கெல்லாம் இருக்கிறாங்க பாருங்க, அவனை விட உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் பெரியவர். அப்ப பெரியவரே உள்ள இருக்கிறாருன்னா அப்ப நீங்க மகா பெரியவர். சொல்லுங்க, மகா பிரபு. அல்லேலூயா. பிரபு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க மகா. ஆமா, அப்படிதான் ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறார். ஏற்கனவே போன வாரத்தில் சொன்ன நினைக்கிறேன், அவனை கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டினார். அவனை தேவ தூதரிலும் அல்ல தேவனிலும் சற்று சிறியவனாய். தேவனோட கொஞ்சம் தான் நீங்களும் நானும் சின்னங்களா இருக்கிறோமே ஒழிய ஏறக்குறைய அவருக்கு ஈக்குவலா. ஏன்னா உங்க வார்த்தையின்படி அவர் சொல்றாரு பாருங்க, மார்க்ல சொல்லப்பட்டிருக்கிறது 11:23 ஒன்று சொல்லப்பட்டிருக்குது, 10:27 சொல்லப்பட்டிருக்குது. 10:27 என்ன சொல்றது, அவர் சொல்ல சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். மார்க் 10 தேவனால் எல்லாம் கூடும், மனுஷரால் இவைகள் கூடாதவைகள் தான், தேவனாலே எல்லாம் கூடும். நேரம் அதிகமானதுனால வசனங்கள் அப்படியே நான் சொல்லிட்டு இருக்கிறேன். மார்க் 11:23 என்ன தெரியுங்களா சொல்லுது, எவனாகிலும் சொல்லுங்க, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து அப்புறம் போய் இந்த சமுத்திரத்தில் விழுந்து போய் என்று சொல்ல அவன் சொன்னபடியே நடக்கும் என்று அவன் இருதயத்தில் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே நடக்கும். அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாரு, நான் என்னால எல்லாம் முடியும், என்னால எல்லாம் கூடுங்கிறாரு. இப்ப இந்த பக்கம் அப்படியே அடுத்த அதிகாரத்துல வந்து என்ன சொல்றாரு, நீ சொல்றதும் நடக்குங்கிறாரு. அப்ப ஆண்டவர் அவருக்கு ஈக்குவலா உங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நீ என் பிள்ளையா, நான் என்ன சொல்றனோ நடக்குதுன்னா நீ சொல்றதும் நடக்கும். நான் எப்படி இருக்கிறனோ அப்படிதான் நீயும் இருக்கணும். நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறவனா இருக்கிறனா நீ மற்றவங்களுக்கு கொடுக்கிறவனா இருக்க முடியும். நான் மற்றவர்களை ஆசீர்வதிக்கிற தேவனா இருந்தனா நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்க முடியும். நான் எப்படி இருக்கிறனோ அப்படி நான் மற்றவங்களை மன்னிக்க முடியும்னா நீ எப்படி பண்ண முடியும், மன்னிக்க முடியும். நான் வந்து ஞானமுள்ள தேவனா இருக்கிறனா நீ எப்படிதான் இருக்க முடியும். அப்பா எப்படிதான் இருக்கும், தாயை போல நூலை போல. இதைத்தான் முந்தையவர்கள் வித்தியாசமா சொன்னாங்க, நான் உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா சொல்லி கொடுக்குறேன். அப்ப ஜீசஸ் எப்படி இருக்கிறாரோ அப்படிதான் நீங்க இருக்கீங்க. ஜீசஸ்க்கு வியாதி இருந்துச்சா, பூமியில வேணா இருந்திருக்கலாம். அவர் வேணா அந்த சிலுவை மரணத்துல எல்லாத்தையும் சுமக்க வேண்டியதா இருந்ததுனால சுமந்திருக்கலாம். இப்போ இருக்க அவருக்கு ஜீசஸ்க்கு அவருக்கு ஏதாவது கடன் பிரச்சனை, அவருக்கு ஏதாவது குறைவுகள், அவருக்கு ஏதாவது வியாதிகள், அவருக்கு ஏதாவது சூனியங்கள், செய்வினைகள், மந்திரங்கள் ஏதாவது. அப்ப அவருக்கு இல்லைன்னா எனக்கும் இல்லை. சொல்லுங்க, அவருக்கு இல்லைன்னா எனக்கு இல்லை. அவருக்கு இருக்கிறது எனக்கு இருக்குது. அவருக்குள்ள என்ன இருக்குது, சகலமும் இருக்கிறது. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா சகல பரிபூர்ண ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. சுகம், பலன், ஜீவன், ஆரோக்கியம். சபைகள் என்ன பண்ணிருச்சு அப்படின்னா, இந்த ஜனங்களுக்கு சொல்லாம விட்டதுனால இன்னைக்கு ஒரு வியாதி வந்தா கூட நம்ம மைண்ட் எங்க தெரியுமா போயிடுது, ஏசப்பா ஏங்க வியாதி எனக்கு கொடுத்தாரோ கேட்கறமா இல்லையா. எனக்கு நானே யோசிப்பேன், கால் வலி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நடக்கவே முடியல. என்னைக்கேவோ ஒரு நாள் அப்படி நடந்துச்சு. அங்கதான் பெங்களூர்ல என்ன ஆயிடுச்சு, நான் ஆக்சுவலா மத்தியானம் எனக்கு சாயங்காலம் 5 மணிக்கு வந்து நான் ட்ரெயின் ஏறி ஆகணும் திருநெல்வேலிக்கு. அன்னைக்கு தான் பர்ச்சேஸுக்கே போயிருக்கிறோம். காலையில போயிட்டோம். சாம் தம்பி தான் கூட்டிட்டு போனாப்புல. ரொம்ப தூரம் நடந்தே போயிட்டோம். போய் நடந்து போய், அதாவது அங்கிருந்து ஏன்னா இவங்கெல்லாம் இந்த மெட்ரோ ட்ரெயின்ல கூட்டிட்டு போகணுங்கிறதுக்காக ஆட்டோலாம் பிடிக்கல, அப்படியே நடந்தே போயிட்டோம். அப்புறம் அங்க போய் பர்ச்சேஸே அப்படிதான் இருந்துச்சு, நடந்தே வந்தாச்சு. அப்புறம் திரும்பியும் நடந்தே வந்துட்டு வரும்போது டைம் ஆச்சுன்னு ஆட்டோல வந்து வீட்டுல விட்டுட்டேன். அதுக்கப்புறம் என்னைய நடக்க வச்சாங்க பாருங்க, அதுதான் மிகப்பெரிய நடையா போச்சு. அல்லேலூயா. எனக்கு காலெல்லாம் அப்படியே ஊசி குத்துற மாதிரி ஆயிடுச்சு, பயங்கரமான வழி ஆயிடுச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் நடந்துட்டேன். திரும்பியும் இவங்களை விட்டுட்டு திரும்பியும் சாமு அவங்க அப்பா என்னை கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் அங்கிருந்து மெட்ரோல போயிட்டு அங்கிருந்து எவ்வளவு தூரம் நடக்க வேண்டியதா போச்சு. இப்படி கால் வழியா வந்துச்சு. அப்போ கேட்பேன், ஏன்டவரே என்னை இப்படி நடக்க வைக்கிறீங்க, உங்க முன்னாடி பிரசங்கம் பண்றேன், நானே எப்படிதான் ஆயிடுறேன் திடீர்னு அந்த நேரத்துல அந்த வழியை தாங்க முடியாம, ஏன் என்னைய அப்படின்னு. அப்போ இது யார் கத்துக் கொடுத்ததுன்னா உங்க மேல தப்பு இல்ல, என் மேலேயும் தப்பு இல்ல. நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, நம்மள அப்படி ஒரு வியாதி வந்துருச்சு, ஒரு பலவீனம் வந்துருச்சு, ஒரு சுகவீனம் வந்துருச்சுன்னா ஏசப்பா தான் இது என்ன பண்ணிட்டாரு, அதை கொஞ்சம் வித்தியாசமா அப்படியே காப்பாற்றி சொல்லுவாங்க. எப்படி சொல்லுவாங்கன்னா அனுமதிச்சுட்டாங்க. என்ன பண்ணிட்டாரு, என்ன சார் இப்படி சார் அனுமதிப்பாரு, கொரோனா வியாதி பரவிட்டு இருக்குது, அந்த பவர் எனக்குள்ள இருக்குது, நான் நினைக்கிறவங்களுக்குள்ள கொரோனா அனுப்பலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின், என் புள்ள சட்டை போடாம இருக்கிறான் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அடங்க மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு
நான் அனுமதிக்கிறேன், உனக்குள்ள கொரோனா போகிறதுக்கு அனுமதிக்கிறேன். அனுமதிப்பா? நீங்க அனுமதிப்பீங்களா? அம்மா அனுமதிப்பீங்களா? சாமிக்குள்ள அஜனுக்குள்ள அச்சியா உங்க அம்மாவுக்குள்ள உங்க அம்மாவுக்குள்ள என்ன சொல்றது கொரோனா போறதுக்கு அனுமதிப்பீங்களா? வடிவேல் பிரதமருக்குள்ள போக அனுமதிப்பீங்களா? அனுமதிப்பீங்களா யாராவது? மாம்சமும் ரத்தமும் ஓடுகிற மனிதர்களாய் வாழுகிற நம்மளே செய்ய மாட்டோம், செய்வாரு. அந்த லாஜிக்கை யோசிங்க. அனுமதித்து விட்டார், வியாதியை தந்து மனம் திரும்ப பண்றாரா? அவர் வேற வேலை இல்லை பாருங்க. வியாதியை தந்து அவனை அடிச்சுதான் திருத்தணும்னு ஆண்டவர் கட்டாயமே. ஆசீர்வாதமும் சாபமும் அன்பாக இருக்கிறது. உனக்கு எது வேணுமோ நீ என்ன பண்ணிக்க. நான் ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், அவர் காட் இஸ் த காட் ஆஃப் ஜென்யூன். அவரை போல ஒரு ஜென்யூனான காட் யாருமே கட்டாயப்படுத்தவே மாட்டார். சொல்லுவாரு, பிரச்சனைகளை சொல்லுவார். எப்ப நீ இந்த வழியில போனீங்கன்னா என்னென்ன முள்ளு இருக்குது இதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவாரு. இந்த வழியில போனா அவன் நல்லதுன்னு சொல்லுவாரு. ஆனா நீங்க விரும்பி முள்ளு பாதையில் நடந்தீங்க அப்படின்னா உங்க கூட அவரும் முள்ளுல நடந்து வருவாரே ஒழிய நீங்க போறத அவர் என்ன பண்ண மாட்டாரு. ஏன்னா உங்க மேல அவர் அவ்வளவு வேல்யூ வச்சிருக்காரு. அடேலூயா. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், உங்களை அந்த அளவுக்கு அவர் மதிக்கிறார், உங்க வார்த்தையை அந்த அளவுக்கு அவர் மதிக்கிறார். அடேலூயா. இப்படி நீங்க ஏசப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்க உங்க வாழ்க்கையில தோல்வியே இருக்காது, உங்க வாழ்க்கையில பிரச்சனைகளே இருக்காது, வியாதியே இருக்காது. பாருங்க 3 நாளா பெங்களூர் கிளைமேட் எத்தனையோ தண்ணிகளை மாத்தி மாத்தி குடிச்சு கிளைமேட் ஒரு மாத்திரை இன்னைக்கு வரைக்கும் போடல, நார்மலா இருக்கிறேன். அலேலூயா. ஏன் இதே ஆள்வின் ஒரு காலத்துல இந்த ஊர்ல இருந்து திருச்சியில இருந்து சேலம் போறதுக்குள்ள அந்த காத்து அடிக்கும் பாருங்க பஸ்ல, அந்த காத்து பட்டுச்சுனாவே மூக்குல இருந்து எல்லாம் ஒடுவ ஆரம்பிச்சிடும். அவ்வளவு அலர்ச்சி எனக்கு இருக்கும். நான் தும்முனா எங்க மாமா கண்டுபிடிச்சிருவாங்க, ஓ சேலம் வந்துருச்சு கொண்டு இருக்குது அப்படின்னு. ஏன்னா அவருக்கு தெரியும், ஏன்னா ஊர் விட்டு ஊர் போனா எனக்கு என்ன ஆகும், தும்மல் வந்து எங்க மாமா நானும் அதிகம் டிராவல் பண்ணுவோம். அவரு தூங்கிட்டு இருப்பாரு, நான் அப்படியே வண்டி பஸ்ல போயிட்டு இருக்கும் போது தும்பிட்டேன் அப்படின்னா உடனே போன எடுத்து தான் சேலம் பக்கமா வந்துட்டோம் அப்படிம்பாரு. எங்கேயும் பார்க்க மாட்டாரு. அவர் எதை வச்சு சொன்னாருன்னா நான் தும்மல் வச்சு சொல்லுவாரு. அப்ப எந்த அளவுக்கு நான் பலவீனமான பாடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு ஊர் ஊரா சுத்துறேன், நாடு நாடா நான் போல இன்னைக்கு போயிடுவேன், மாநிலமா சுத்துறேன். போடுவோம் 2 நாள் அவ்வளவுதான், ஒரு மாத்திரை போட மாட்டேன். என் மனைவி நர்ஸ் தான், எனக்கு மாத்திரை இலவசம், ஊசி இலவசம், மனைவி இலவசம், எல்லாமே இலவசம் தான். அலையவையா. ஆனா ஒரு மாத்திரை என்ன பண்ண மாட்டேன், இலவசமா கிடைக்கணும் போட மாட்டேன். ஆண்டவர் மாத்திட்டார், உண்மையாவே மாத்திட்டார். என்ன காரணம்னா நான் சுகத்தை பேசுகிறேன், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். அலையவையா. நான் ஐஸ்வர்யத்தை பேசுகிறேன், ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். இன்னைக்கு யார் நம்மளை நம்பி இப்போ 100 ரூபா கொடுப்பான்? 100 ரூபா யாரா கொடுப்பாங்களா? என்னை நம்பி 6 லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க. என் போன்ல 6 லட்ச ரூபா இருக்கு. அலையலூயா. பிசினஸ்க்கு 6 லட்சம் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் என்கிட்ட என் வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. ஒரு சிலருக்கு என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறவங்க என் வீடு எங்க இருக்குன்னு தெரியாது. என்னைய தெரியும், என் போன் நம்பர் தெரியும், அவ்வளவுதான். என் பேங்க் அக்கௌண்ட் தெரியும் பணம் போடுறதுனால. என்னோட செக் ஷூரிட்டிக்கு ஏதாவது கொடுங்க, யாரும் கேட்டதில்லை இது வரைக்கும். எப்படி இதெல்லாம் நடக்குது பிரதர்? எப்படி இதெல்லாம் நடக்குது? வார்த்தை தான், வேற ஒண்ணுமே இல்லை. நீங்கள் எதை பேசுகிறீர்களோ அது ஆகவே மாறுவீர்கள். அல்லேலூயா. கொஞ்சம் டைம் எடுக்கும், எனக்கு டைம் எடுத்துச்சு. இதெல்லாம் எப்ப இருந்து நான் பேச ஆரம்பிக்கிறேன்? மே மாசத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறேன். 2023 மேல இருந்து. எனக்கு எவ்வளவு டைம் எடுத்துச்சு? மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நல்லா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிட்டேன். 6 மாசம். நீங்கள் பேசுகிற ஒரு காரியத்தை 6 மாசம் பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா 7வது மாதம் நீங்களே வித்தியாசமானவர்களா இருப்பீர்கள். வராத பணங்கள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். 6 லட்சம் ரூபாய் பணம் தராங்கன்னா சும்மா கொடுக்கல, அந்த ஞானத்தை தேவன் வச்சுட்டாரு. அல்லேலூயா. இந்த 6 லட்சத்துல இருந்து எப்படி ஒரு நாளைக்கு 6000 ரூபாய் லாபம் எடுக்க முடியுது? அந்த ஞானத்தை கொடுத்ததுனால பணம் கொடுக்குறாங்க, இல்லைன்னா கொடுப்பாங்களா? அந்த ஞானம் அவரிடத்திலிருந்து வந்தது. அல்லேலூயா. அதுதான் சொல்லுகிறேன், நீங்க என்ன பலவீனமா இருக்கும்போது பலவீனத்தை பேசாதீங்க, பலனை பேசுங்க. சுகவீனத்தில் இருக்கும்போது சுகத்தை பேசுங்க. கடப்பிரச்சனையில் இருக்கும்போது பெருக்கத்தை பேசுங்க. குறைவுல இருக்கும்போது நிறைவை பேசுங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கை செழிக்கும். 6 மாசத்துல செழிக்கலாம். நீங்க என்னை கேளுங்க, பிரதர் நீங்க சொன்னதை நான் 6 மாசம் ஃபாலோ பண்ணேன், என் வாழ்க்கை ஒரு மாற்றமே இல்லை பிரதர் அப்படின்னு நீங்க சொல்ற அளவுக்கு வைக்க மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. போன தடவை ஒரு சிம்பிள் சொல்றேன் பாருங்க. போன தடவை நான் பெங்களூர் போகும்போது என்ன சொல்றது, எனக்கு யாராவது காணிக்கை தந்தா பரவாயில்லைங்கிற சூழ்நிலை தான் போனேன். காணிக்கை வாங்கிட்டு வந்தார், ரேணுகாஸ்டர்லாம் காணிக்கை வந்து அனுப்பிட்டாங்க. ஆனா இந்த முறை பெங்களூர் போகும்போது காணிக்கை கொடுக்கிறவனாக தேவனை ஆசீர்வதிச்சார். அல்லேலூயா. அந்த சபைக்கும் சரி, நான் இருந்த வீட்டுக்கும் சரி, நாங்க போன பஸ் எல்லாம் அழகா ஏசில குளிர், ஏசி பஸ்ல ஏசி ஆஃப் பண்ணிட்டு போற அளவுக்கு குளிர்னா பாத்துங்க. அல்லேலூயா. அவ்வளோ விதமான என்ன காரணம்? வாய் தான். சொல்லுங்க, வாய் தான். உங்க வாய் பார்த்து சொல்லுங்க, ஏ வாயே இனிமே ஒழுங்கா பேசு, இனிமே நல்லதை பேசு,
இனிமே நல்லதை மட்டுமே பேசு. ஏசப்பா வார்த்தையை பேசு, ஐஸ்வர்யத்தை பேசு, சுகத்தை பேசு, கல்லனை பேசு. உன் உரிமை அது. இயேசுவின் நாமத்தில் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். இனிமே நீங்க பேசுவீங்க. அல்லேலூயா. உங்க வாய் நீ நல்லதுதான் பேசும், நீங்க நல்லதான் பாப்பீங்க, நீங்கள் இனி பிரகாசிப்பீர்கள். அல்லேலூயா. நாம் செபிப்போம். பரிசுத்தமுள்ள எங்கள் அன்பு தகப்பனே, உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த நாளிலே நீர் எனக்கு கற்றுத்தந்த காரியங்களை, என்னோடு கூட இருதயத்தில் பாடுபடுத்தின காரியங்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்தில் இருந்த ரேமா வார்த்தைகளை உங்களுடைய ஜனங்கள் மீது நீர் கட்டவிழ்த்து இனி நீங்கள் பிரகாசிப்பீர்கள் என்று வாக்குத்தத்தம் தந்திருக்கு. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு மீது இந்த வார்த்தை நான் கட்டவிழ்க்கிறேன் ஆண்டவரே. இனி இவர்கள் வெட்கப்பட்டு போக கூடவே கூடாது. எல்லா விதத்திலும் பிரகாசித்திருப்பார்களாக. இவர்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா பகுதிகளும் இன்றைக்கு பிரகாசம் உண்டாவதாக. அந்த இருளான காரியத்தை நாங்கள் நின்று கொண்டு பேசுகிறோம். வெளிச்சம் உண்டாக கடவுது. வெளிச்சம் உண்டாவதாக. வெளிச்சம் உண்டானதற்காக நன்றி ஆண்டவரே. வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம், சந்ததியை ஆசீர்வதிக்கிறோம், இவர்கள் செய்கிற தொழில்களை ஆசீர்வதிக்கிறோம். இதுவரை பார்க்காத செழிப்பையும் இதுவரை பார்க்காத பெருக்கத்தையும் உண்டாது. இந்த ஊர்ல இவங்க தான் பெரிய ஆள்னு சொல்ற அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ இந்த நாளில் இவர்கள் மீது நான் கட்டவிழ்த்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இவர்கள் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்கட்டும். எந்த சுகவீனமும் பலவீனமும் வியாதியும் நோயும் இவர்கள் எல்லைக்குள்ள வரவே கூடாது. இயேசுவின் ரத்தத்தினால நான் வேலை அடைக்கிறேன். பலப்படுத்துகிற உங்களுடைய வல்லமைக்காக நன்றி ஆண்டவரே. துதி கன மகிமையுடைய கரத்தில் வைத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா.